ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். தொடர்ந்து சாய்கீதை டிவியில் பாபா தன் பக்தர்கள் வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புதங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு வரும். இன்றைக்கும் அப்படி ஒரு அற்புதத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சென்னையை சேர்ந்த ஒரு பக்தருடைய வாழ்க்கையில் பாபா நிகழ்த்திய ஒரு லீலை, அவர் உயிரை எப்படி பிழைக்க வைத்தார், ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, சங்கடங்களிலிருந்து ஒரு குடும்பத்தையே எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையை நம்ம பார்க்கும்பொழுது மொத்தம் 4 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்குவோம். ஒன்று, நம்மளுடைய நம்பிக்கை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவு பெரியதாக பாபாவின் அருளாசியும் அனுகிரகமும் அற்புத செயல்களும் இருக்கும். இரண்டாவது, நம்ம பிரார்த்தனைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி என்றைக்குமே பொய்ப்பதில்லை. நம்மளுடைய நம்பிக்கையை சார்ந்தே நம்மளுடைய பிரார்த்தனையின் பலமும் அமைந்திருக்கிறது. மூன்றாவது, கூட்டு பிரார்த்தனையின் அபார சக்தி. ப்ரேயர்ஸ் கேன் மூவ் த மவுண்டைன்ஸ். எப்போ நம்ம ஒன்றை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனையாக அமைந்து விட்டால் அதனுடைய சக்தியே மிகப்பெரியது, அபாரமானது. மூன்றாவது, இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். நான்காவது என்னன்னா, பாபா விட்டு சென்ற மிகப்பெரிய அற்புதமான ஒரு பரிசு அப்படின்னா உதி. அவர் கையால் உருவாக்கி கொடுத்த உதி, அந்த மிகப்பெரிய சொத்து, அந்த பரிசு, அந்த ஆயுதம், எல்லா வகையான நோய்களுக்கும், மனநோய்களுக்கும், உடல் நோய்களுக்கும் இருக்கக்கூடிய உதி என்கின்ற ஆயுதம், அதன் மகிமை. இந்த 4 விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். சென்னையை சேர்ந்த ஒரு குழு அமைப்பினர், அவங்க எல்லாரும் மகளிர் குழுவை சேர்ந்தவர்கள். அதிக எண்ணிக்கையிலான மகளிர் இருந்தாங்க. அவங்க எல்லோரும் ஒன்று கூடி மகளிர் நலத்திட்டங்களுக்காக பேசுறது வழக்கம். 2 வாரங்களுக்கு ஒரு முறை அவங்க எல்லோரும் சேர்ந்து பேசுவது வழக்கம். நாளடைவில் இந்த குழுவை சேர்ந்த அனைவரும் தோழிகளைப் போல பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகும், அவங்க வாரத்துக்கு ஒரு முறை, 2 வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது கோவிலுக்கு போகிறது, திருவண்ணாமலை கோவிலுக்கு கிரிவலம் போகிறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தோழமையின் பேரில் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள கஷ்டங்கள், துன்பங்கள், இன்பங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பரிமாறிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த குழுவுடைய தலைவி, அவங்க பாபாவுடைய ஒரு மிகப்பெரிய டிவோட்டி, அவங்களுக்கு ஒரு நாள் ராத்திரி ஒரு 10:30 மணி வாக்கில் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் குழுவை சேர்ந்த ஒரு பெண் அவங்களுடைய கணவருக்கு அடிபட்டுடுச்சு, கிணத்துல விழுந்து அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு வருது. வந்ததும் அவங்க ரொம்ப தூக்கி வாரி போட்டுடுது. என்ன 10:30 மணிக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்கிறாங்களே, இந்நேரம் வரைக்கும் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, எப்போவோ நடந்திருக்கு, இப்போ தான் உங்களுக்கு தெரிய வருதா, இன்னும் தெரியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் காலில் அந்த பக்கம் இருக்கிற நபர் சொன்னதும் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுது. மறுநாள் இது உண்மைதானா அப்படின்னு கண்டறியறதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கும் பொழுது அது உண்மைதான். ஆனால் அவர் இறக்கவில்லை. 42 வயதான அவர் ஒரு கார்பெண்டர். அவருடைய வாழ்வாதாரமே அவருடைய அந்த தொழில் தான். அந்த தொழிலை நம்பி தான் அந்த குடும்பமே இயங்கிட்டு இருந்தது. அவருக்கு 3 குழந்தைகள், ஒரு மனைவி. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த குடும்பம் தள்ளப்பட்டது. என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நடந்த திருவிழாவில் அவர் கலந்துக்கலான்னு போகும் பொழுது அங்கிருந்த கிணற்றின் மீது அமர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் தெரியாம கால் இடறி 32 அடி ஆழ ஒரு கிணறுக்குள் விழுந்து விட்டார். விழுந்தவுடன் உடம்பு முழுக்க சேதாரமாய் எலும்புகள் எல்லாம் நொறுங்கி விட்டது. இனி பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு மருத்துவர்கள் எல்லோரும் கைவிட்டுட்டாங்க. அங்கே இருக்க மருத்துவர்கள், நாங்கள் எல்லா வகையான மருத்துவ முறைகளையும் செய்தாகிவிட்டது, ஆனால் இதுக்கப்புறம் ஹோப் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு இந்த மகளிர் குழு தலைவி, அதாவது இவங்க சாய் டிவோட்டி, என்ன பண்ணுறாங்கன்னா, சக தோழிகளோடு சேர்ந்து அந்த குழுவை சேர்ந்த மற்ற மகளிர் எல்லோரையும் திரட்டி கொண்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னா, பெருங்களத்தூரை சேர்ந்த சாய் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பாபாவுடைய அடியவர் எல்லா பக்தர்களுக்கும் பாபாவுடைய பாதத்தில் இருந்து நல்ல வார்த்தைகளை சொல்லி எத்தனையோ பக்தர்களுக்கு உதியை கொடுப்பதும் கூட்டு பிரார்த்தனை செய்வதையும் ஒரு தொண்டு போல செய்து வருகிறார் சாய் வரதராஜன் ஐயா அவர்கள். அவங்கள பார்க்கலாம், அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லலாம், ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி அங்கே போகிறாங்க. இப்போ பெருங்களத்தூர் பாபா கோயிலில் போகும் பொழுது அவங்க கிட்ட இந்த மாதிரி, எங்கள் குழுவை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு அவருடைய கணவருக்கு இந்த மாதிரி ஆயிட்டுது, அதனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் அவரும் உட்காந்து அந்த அம்மாவுக்காகவும் அவங்க கணவருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் தொடர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு ஒரு உதியை பொட்டலத்துக்குள்ளே போட்டு மடித்து
இந்த குழு தலைவி பாபாவுடைய டிவோட்டி அவங்க கையில் கொடுத்து கொண்டு போய் கொடுங்க, நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக பாபா பிழைக்க வைப்பார், அவரால் இயலாத காரியம் என்று எதுவுமே கிடையாது, நீங்கள் நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அவங்களும் எல்லாரும் போகிறாங்க. போகிற வழியிலே அவங்களுக்கு ஃபோன் கால் வருது பெண்கிட்டேருந்து, வேண்டாம் வராதிங்க, ஏன் எல்லாரும் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வரணும், அவர் பிழைக்க மாட்டார்னு மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் மனம் சங்கடமாக இருந்தது. போகலாமா அப்படின்ற ஒரு இரண்டாவது சிந்தனை வரும்பொழுது, விடாப்பிடியாக நம்ம பாபா கிட்ட போயிட்டு வந்திருக்கோம், இந்த ஊதியை எடுத்துகிட்டு போய் கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக எல்லாரும் என்ன போகிறாங்க, அந்த பெண்மணியும் அவங்க கணவரையும் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவருடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா அவ்வளவு மோசமாக இருந்ததா. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வர ஒரு இடம் கூட இல்லாமல் முழுக்க உடல் முழுவதும் பேண்டேஜால் சுற்றி வச்சுருக்காங்க. மனித உடலில் உள்ள துவாரங்களை தவிர மிச்ச எல்லா இடத்தையும் அடைச்சிட்டாங்க. அதை பார்த்ததும் உங்க எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு, என்ன இப்படி இருக்குது அப்படின்னுட்டு. ஆனால் இந்த குழு தலைவி சாய் பக்தை அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பாபா கோயிலுக்கு போய் பாபாவுடைய பாதத்தில் வேண்டி வணங்கி இந்த உதி பிரசாதத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம், இதை நீங்கள் நம்பிக்கையோடு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நெத்தியில் அவங்களே வச்சு விட்டுட்டு மிச்சமுள்ள உதிய அடியவருடைய மனைவி கிட்ட கொடுத்துட்டு இதை முதுகில் தடவி விடுங்க, எங்கே இடம் இருக்கோ தெரியுதோ அந்த இடத்துல தடவி விட்டுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் பாபா பாதத்தில் போட்டிருங்க, அப்புறம் பார்த்துக்குவாருன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு கிளம்பலான்னும் போது மருத்துவர் சொல்கிறாரா, இனிமேல் இவங்களை இங்கே வச்சுக்க முடியாது, இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சாய்டி ஓட்டி போய் அவர்கிட்ட பேசுகிறாங்க, மருத்துவர்கிட்ட. இவ்வளோ நாள் வச்சுருந்து பார்த்தீங்க, இன்னும் ஒரு 2 நாள் நாங்கள் அதுக்குள்ளே வேறு ஒரு நல்ல மருத்துவமனையாக பார்த்து ஏற்பாடு பண்ணிடுறோம், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட பிறகு மருத்துவரும் ஒத்துக்கிறாரு. சரி, புதன்கிழமை வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீங்கள் வேறு ஒரு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, ஏன்னா ஹோப் ரொம்ப கம்மி, இனிமேல் இவரை பிழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் கையை விரிச்சிட்டார். ஆனால் பாபாவுடைய உதி, பாபாவுடைய மகிமை அவங்கள காப்பாற்றுன்னு அந்த நேரத்தில் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பாபா மேலே அதிக பக்தி இருந்த அந்த பக்தைக்கு ஒரு உள்ளுணர்வு உந்துதல் இருந்ததுனால விடாமல் முயற்சி பண்ணியிருந்துருக்குறாங்க. புதன்கிழமை அன்னைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எல்லாரும் பயத்தில் இருக்கும் பொழுது இந்த குழு தலைவி சாய்டி ஓட்டி ஃபோன் பண்ணி அந்த அம்மா கிட்ட கேட்கும் பொழுது என்ன ஆச்சு, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதும், இல்லை டாக்டர் ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, சீக்கிரத்தில் சரியாயிடுவார்னு ஹோப் கொடுத்ததா அந்த பக்கத்துலேருந்து ஒரு நல்ல நியூஸை இங்கே இவங்களுக்கு சொன்னதும் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷமான விஷயத்தை மற்ற தோழிகளிடமும் பகிர்ந்து கொள்கிறார்கள். எப்படி ஒரு இடர்பாடான சூழ்நிலையிலேருந்து பாபா அந்த பக்தரை மீட்டெடுத்தார் பார்த்தீங்களா. அவர் ஒரு கூலி தொழிலாளி, அவரை நம்பி 3 குழந்தைகள், மனைவி இருக்கிறாங்க. அவருடைய அந்த சம்பளம் தான் அந்த குடும்பத்துக்கே வாழ்வாதாரமாக இருந்த அந்த பட்சத்தில் உயிர் போகிற சூழ்நிலையில் இருந்த ஒரு மனிதனை மீட்டெடுத்து இன்றைக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்காங்க, அந்த குழந்தைங்க எல்லாம் வெல் செட்டில் ஃபேமிலி நல்லா இருக்காங்க. பாபாவுடைய அனுகிரகத்தால் பிழைத்ததால் அவங்க முற்றிலுமாக பாபாவின் அடியவர்களாகவே மாறிவிட்டார்கள் என்று சொல்ல தேவையில்லை. என்ன ஒரு அற்புதம் பார்த்தீங்களா. ஏற்கனவே சொன்னது போல பாபா மீது கொண்ட நம்பிக்கை அவரை பிழைக்க வைத்தது. பிரார்த்தனையின் பலம் என்னவென்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கூட்டு பிரார்த்தனையின் அதீத சக்தி என்ன என்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. உதியுடைய மகிமை என்னன்றது நான் சொல்லவே தேவையில்லை, எல்லோருக்குமே தெரியும். தொடர்ந்து சாய்கீதை டிவியில் பாபாவின் இது போன்ற பல அற்புத கதைகளை பேசுவோம். தொடர்ந்து சாய்கீதை டிவியை பாருங்கள். இதுவரைக்கும் சாய்கீதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஜெய் சாய்ராம்.